சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக விநாயகர் சிலைகள். ஆலோசனை கூட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியினர் முடிவு. சென்னை மாங்காடு அருகில் உள்ள காட்டுப்பாக்கம் செந்தூர்புரம் பகுதியில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி நிர்வாகிகள் அறிமுக கூட்டம், விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடுவது குறித்த ஆலோசனை கூட்டம் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி அன்று மாலை நடைபெற்றது. இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணி மாநில இளைஞரணி தலைவர் ஜே நகர் பழனி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் புதிய மாநில தலைவராக பதவியேற்றுக் கொண்ட பட்டூர் வினோத் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக இந்து திராவிட மக்கள் கட்சி தேசிய தலைவர் ரமேஷ் பாபு, அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு நிறுவன தலைவர் சிவகுமார், ஜெய் சிவசேனா மாநில தலைவர் மாடப்பாக்கம் செந்தில், தமிழ்நாடு இந்து சேவா சங்க நிறுவன தலைவர் ஆவடி ஸ்டாலின், சனாதன பாரத சேனா நிறுவன தலைவர் மணி, ராஷ்டிரிய சனாதன தர்ம சங்க மாநில தலைவர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் முன்னாள் மாநில தலைவர் பூவை ராஜாஜி மறைவிற்கு மௌன அஞ்சலி செலுத்தி அவரின் திருவுருவ படத்திற்கு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்கள் பேசுகையில், இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் முன்னாள் மாநில தலைவர் மறைந்த பூவை ராஜாஜி இந்துத்துவ கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து இந்துக்களுக்காக சிறப்பானதொரு பணியை திறம்பட செய்தவர். அவருக்கு நிகர் அவரேதான். அவர் விட்டு சென்ற பணியை தற்போது புதிய மாநில தலைவராக பதவியேற்றுக் கொண்டுள்ள பட்டூர் வினோத் அவர்கள் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளது. ஏனென்றால் மறைந்த பூவை ராஜாஜி அவர்களுடன் பல ஆண்டுகளாக அந்த இயக்கத்தில் அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர். இந்துத்துவ கொள்கைகளில் பற்று கொண்டவர், துடிப்புடன் செயலாற்றக்கூடிய ஒரு இளைஞர். அவர் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியை சிறப்பாக வழிநடத்துவார். அவருக்கு இயக்கத்தில் உள்ள அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவில் அதிக இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தி விநாயகர் சிலைகளை பாதுகாப்போடு நீர்நிலைகளில் வெற்றிகரமாக கரைத்திட வேண்டும். இப்பணியை சிறப்பாக செய்தால் இதுவே மறைந்த பூவை ராஜாஜிக்கு நீங்கள் செய்யும் வெற்றி சமர்ப்பணம் ஆகும் என சிறப்புரை வழங்கினர். கூட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் புதிய தலைவராக பட்டூர் வினோத் மற்றும் மாநில, மாவட்ட, தொகுதி, ஒன்றிய, நகர பகுதி, ஊராட்சி கிளை நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கு நியமன சான்றிதழை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி காவி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் புதிய மாநில தலைவராக பதவியேற்றுக் கொண்ட பட்டூர் வினோத் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் மலர் மாலை, பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். ஆலோசனை கூட்டத்தில் இந்து மறுமலர்ச்சி முன்னேற்ற முன்னணியின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர்.